ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் பொதுவாகவே பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள், எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடியவர்கள், பிறருக்கு செஞ்சுட்டு தனக்கு இல்லைனாலும் வருத்தப்படாதவர்கள். நம்மள்ட்ட இருக்கிறது பூரா பிறருக்கு கொடுத்துடணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. தனா தர்மம் தத சுகம் அப்படிங்குது. தனத்தை கையில் வச்சுட்டு இருக்காத, தர்மம் பண்ணிடு, அப்பதான் உனக்கு சுகம் கிடைக்குங்கிற வார்த்தைக்கு உகந்தவர்கள் ரிஷபராசினியர்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்தினால் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அது ஒன்னே போரும். குடும்ப அமைப்பு சீராகும், குடும்பத்திலிருந்து வந்த கலகங்கள் விலகும், குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள், குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும், தம்பதிகளுடைய அந்யோன்யங்கள் ஏற்படும். சில பேர் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் போயிருப்பாங்க, கடைசியில் அங்கே போய் மனமாற்றம் ஏற்பட்டு 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு வந்துடுவாங்க. வாக்கு வன்மை ஏற்படும். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படும். தொட்டது துளங்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும்.